இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கனா காணும் காலங்கள் தொடர்ல ஜோ கதாபாத்திரத்துல நடிச்ச யுத்தன் பாலாஜி இப்போ எப்படி இருக்காரு அப்படின்ற செய்தி புகைப்படங்களோட வெளியாகி இருக்கு. கடந்த 2006ஆம் ஆண்டுல இருந்து 2013ஆம் ஆண்டு வரைக்கும் பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான தொடர் தான் கனா காணும் காலங்கள். இந்த தொடர்ல நடிச்ச இளைஞர்கள் தற்பொழுது பருவ வயதிற்கு வந்திருக்காங்க. அதுல சிலர் திருமணம் செஞ்சுக்கிட்டும் செட்டில் ஆகிட்டாங்க. இன்னும் சினிமாவில் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. அதுல ஒருத்தர் தான் இஃபான். சினிமாவில் வளர்ந்து வந்தாரு. ஆனா அவர் சமீப காலமா திரையில பார்க்க முடியல. இந்த நிலையில கனா காணும் காலங்கள் தொடர்ல ஜோ அப்படின்னு அழைக்கப்படுற ஜோசப் கதாபாத்திரத்துல நடிச்சு பிரபலமானவர் தான் யுத்தன் பாலாஜி. இவர் தொடர்ல நண்பர்கள் கூட ஜாலியா பேசிக்கிட்டு மத்தவங்களை கலாய்க்கிறது, ரகளை செய்யறதுன்னு இலசுகள் மனசுல இடம் பிடிச்சிருந்தாரு. யுத்தன் பாலாஜி இந்த தொடரை தொடர்ந்து வெள்ளித்திரையில அடி எடுத்து வச்சிருந்தாரு. கடந்த 2009ஆம் ஆண்டு வெளியான பட்டாளம் படத்துல ஜெரி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சாரு. இதை தொடர்ந்து கடந்த 2010ஆம் ஆண்டு வெளியான காதல் சொல்ல வந்தேன் அப்படின்ற படத்துல நடிச்சு பெரிய அளவுல கவனம் ஈர்த்திருந்தாரு. அதுக்கு முக்கிய காரணம் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டான பாடல்கள் தான். அதுக்கப்புறம் மெய்யழகி, நகர்வலம் ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்தாரு. இந்த திரைப்படங்கள் பெருசா வரவேற்ப கொடுக்கல. அத்தோட 2018ல OTTல வெளியான வெள்ளராஜா வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்தாரு. இதுக்கு நடுவுல கடந்த 2016ஆம் ஆண்டு பிரீத்தி அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த திருமண வாழ்க்கை நீண்ட காலம் நிலைக்கல. சில காரணங்களால 2 பேரும் விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க. தற்பொழுது யுத்தன் பாலாஜி ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில யுத்தன் பாலாஜியோட தற்பொழுதைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. புகைப்படத்தை பார்த்த இணையவாசிகள் இது கனா காணும் காலங்கள் ஜோ அப்படின்னு ஷாக் ஆனதோட கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.